الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك رواه البخاري. وقال النبي صلى الله عليه وسلم إنما بين الساعة لساعة ينزل فيها الجهل ويرفع فيها العلم رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியுமேக வல்லவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தனும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் கியாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலே ஒன்று கொலுமே இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறைநேசர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்ச் மாதம் 3ஆம் திகதி தான் இஸ்லாமிய கிலாபத் வீழ்த்தப்பட்ட நாள். அது ஞாயிற்றுக்கிழமை அன்று வீழ்த்தப்பட்டதனால் தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த யூதர்களுடைய 2 குலப்படி காலங்களை பற்றி சொல்கிறான். 2 குலப்படி யுகங்கள். அந்த 2 காலங்களிலும் இவர்கள் பயங்கரமான குலப்படி செய்வார்கள். அப்படியான மிக பயங்கரமான பயங்கரவாதத்தில் அவர்களுக்கு ஒப்பாகும் யாரும் இல்லாத அளவு மிக பெரிய பயங்கரவாதிகளாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவது இந்த யூதர்களை தான். உண்மையிலேயே ஒவ்வொரு முஃமினான ஆணும் பெண்ணும் இவர்களை பற்றி சரியான அறிவில் சரியான அடையாளப்படுத்துதலில் வாழவில்லை என்றால் உண்மையான இறை விசுவாசிகளை நாங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுவோம். உண்மையில் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய உண்மையான முஜாஹிதீன்களை நாங்கள் பயங்கரவாதிகள் என்ற பார்வையில் பார்ப்போம். யாருக்கெல்லாம் இனாபத் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கிறதோ அவர்கள் இந்த காலத்தில் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களாக மிகவுமே அதாவது கரீபுகளாக பரதேசிகளாக இருப்பார்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொல்லி வைத்தார்கள். பதால் இஸ்லாமு கரீபன் சயஊது கமா பதா ஃபதூபா லில் குரபா வஹும் அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸத அன்-நாஸ் மின் பஅதி மின் சுன்னதி. புகாரி ஷரீஃபுடைய இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம் ஆரம்பிக்கப்படும் நேரத்தில் அது ஒரு பரதேசியான நிலையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. வந்தவர் போனவர் எல்லாம் அந்த முஸ்லிம்களை நோவினை செய்பவர்களாக இருந்தார்கள். திரும்பவும் ஒரு காலம் வரப்போகிறது, அந்த நாளையில் திரும்பவும் அதே போன்ற முஃமின்கள் நோவினை செய்யப்படுகின்ற காலமாக மாறிவிடும்.
சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த காலத்தில் உள்ள அந்த பரதேசிகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும். அவர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில், என்னுடைய சுன்னாவில், என்னுடைய வழிமுறைகளில் ஃபசாதை ஏற்படுத்தி இருப்பார்கள், குலப்படி செய்திருப்பார்கள். அந்த குலப்படிகளில் தாங்கி பிடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய உண்மையான மார்க்கத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து பிறருக்கு அதனை உபதேசிக்கின்ற அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் அந்த காலத்துடைய பரதேசிகள் என்றார்கள். அன்புரையல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக இவர்களுடைய குலப்படியை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. அல்லாஹு தஆலா சூரா பனு இஸ்ராயீல் என்ற ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கிறான். அதாவது இந்த பனு இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் என்னென்ன அநியாயங்கள் செய்கிறார்கள், செய்வார்கள், கியாமத் வரை எது நடக்கும், ஆரம்ப நாளையிலிருந்து எவைகள் நடந்தன என்பதையெல்லாம் வற்றுருக்கமாக தெளிவாக குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. வகதைனா இலா பனி இஸ்ராயீல ஃபில் கிதாபி லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன். இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய கிதாபாகிய தௌராத்தில் ஏற்கனவே முடிவாக சொல்லிவிட்டான், நீங்கள் 2 தடவைகள் இந்த பூமியில் குலப்படி செய்வீர்கள். வலதஅலுன்ன உலுவன் கபீரா. அந்த உங்களுடைய உயர்வு, அந்த குலப்படி அது உயர்வாகவே இருக்கும், அது உங்களுக்கு உயர்வாக இருக்கும். மக்கள் அதனை உயர்வென்று நினைப்பார்கள். உதாரணமாக, நாங்கள் இன்று உலகமே வழி நடாத்தப்படுவது, உலகத்தில் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லாத அமைப்பில் இந்த கேஷ் நோட் மூலமாக, இந்த நாங்கள் பார்க்கின்ற இந்த பேப்பர் மணி மூலமாக உலகம் வழி நடாத்தப்படுகின்ற முறையை நீங்கள் அறிவீர்கள். இலங்கையுடைய சென்ட்ரல் பேங்குக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இலங்கை நாணயத்திலிருந்து ஒரு 10 ரூபாயை அச்சிடுவதற்கு, அல்லது அமெரிக்காவுக்கு அதிகாரம் கிடையாது அந்த நாட்டுடைய ஒரு டாலர் நோட்டை அச்சிடுவதற்கு. வேர்ல்ட் பேங்கிலிருந்து அதற்குரிய அங்கீகாரமாக அந்த நம்பர்ஸ் வழங்கப்படாத வரை அங்கே எந்த ஒரு நோட்டும் அச்சிடப்பட முடியாது. இந்த வேர்ல்ட் பேங்கை உருவாக்குவதற்காக வேண்டி இவர்கள் செய்த சதி என்ன? இதனை உருவாக்கி விடுவதற்காக வேண்டி உலகம் எல்லாம் மக்களை ஏமாற்றி அவர்களுடைய கரத்திலே இருந்த தங்கத்தை சூறையாடி, அவர்களிடம் தங்கத்தை அமானிதமாக பெற்று அதற்கு அவர்கள் கொடுத்த ரெசிப்டை தான் பின்னர் அந்த தங்கத்தை ஒழித்து விட்டு இந்த ரெசிப்டை கேஷ் நோட்டாக லீகலைஸ் பண்ணினார்கள். சட்டபூர்வமான காசு கடதாசியாக இதனை மாற்றிவிட்டு தங்கத்தை ஒழித்து கொண்டார்கள். உதாரணமாக, அந்த நாளையில் ஒரு 100 ரூபாய் நோட்டை ஒரு 100 கிராம் தங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று வையுங்கள். 100 கிராம் தங்கம் என்றால் 12.5 பவுண்ட் தங்கம். அது இன்று எவ்வளவு ரூபாய் பெறுமதி? ஒரு 5-6 லட்சம் ரூபாய் என்று வையுங்கள். அன்றைய நாள் அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த 100 ரூபாய் நோட் இன்று வரை 100 ரூபாய் தான். அதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இது ஒரு வகையான ஏமாற்றம். ஆனால் உலகம் படைக்கப்பட்ட நாளையிலிருந்து மக்கள் பண்ட மாற்று வியாபார முறையை தான் அவர்களுடைய வியாபார முறையாக நினைத்தார்கள். பின்னர் தங்க காசுகள் என்று அவரவரே தயாரித்துக் கொள்ளும் முறை இருந்தது. தன்னிடம் பெரிய அளவு தங்கத்தை யார் வைத்திருக்கிறாரோ அவர்தான் ரொக்கமாக பணம் வைத்திருப்பவர் என்று கணக்கிடப்பட்டார். ஆனால் இவைகளை எல்லாம் மாற்றி, மக்களை ஏமாற்றி, அவர்களுடைய தங்கத்தை சூறையாடி, அதற்கு பின்னால் இப்படியான ஒரு வழிமுறையை உருவாக்கி மக்களை காசு நோட்டுக்காக ஏமாற்றும் ஒரு முறை. இது எங்களுக்கு தான் பெருமதி இந்த நோட், ஆனால் அவனிடம் ஒரு விளையாட்டு. இதுதான் உலகம் எல்லாம் பணம் மூலமாக மக்களை வழிகெடுத்து ஏமாற்றி அனாச்சாரங்களை பரத்தி. இன்று பாருங்கள், ஒரு டிவி சேனலை வழி நடாத்தக்கூடிய ஒரு கவர்மெண்ட்
ஒரு அரசாங்கம் அதனை வழி நடாத்த எவ்வளவு கஷ்டப்படுகிறது. ஆனால் யூதர்களுடைய சேனல்ஸில் 24 மணித்தியாலமும் அனாச்சாரங்களை மாத்திரம் போட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு சார்ஜும் பண்ணுவதில்லை. ஆனால் அவர்கள் அதனை கேட்பவர்களுக்கு, பார்ப்பவர்களுக்கு லட்சக்கணக்கில் பரிசளிக்கிறார்கள். இவர்களுக்கு எங்கே இருந்து பணம் வருகிறது? இந்த வாட்ஸ்அப், வைபர் போன்ற இந்த சோசியல் மீடியாவுடைய இந்த பேஸ்புக் போன்ற இந்த தளங்கள், இவைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? ஒரு வாய்ஸ் நோட்டை அல்லது ஒரு SMS அதாவது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுவதற்கு ₹1 வீதம் கொடுப்போம் என்று அறிவித்து பணம் கொடுக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அதனை ஷேர் செய்வதற்கு அவனுக்கு 5 பைசா லாபம் கிடையாது. கணக்கு பாருங்கள், இவன் எவ்வாறு அதற்கு ₹1 கொடுக்கிறான். இல்லை என்றால் இந்த பிள்ளைகளுக்கு அடிக்கப்படுகின்ற இந்த வேக்சினேஷனுக்காக வேண்டி உலகம் எல்லாம் கோடி கணக்கில் பண் பண்ணப்படுகிறது. யார் இதனை கொடுக்கிறார்? இவைகள் எல்லாம் ஒரு பேப்பர் நோட்டுக்காக வேண்டி மக்களை ஏமாற்றுவதுதான். இன்று யாருக்கும் ரொக்கமாக பணம் கிடையாது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததன் பின்னால் இந்த வேர்ல்ட் பேங்க் அகோசியாகிவிடும், அது செயல் இழந்து விடும். அதற்கு பின்னால் கையிலே அடுக்கி வைத்திருந்த இந்த காசு நோட்டெல்லாம் குப்பைக்கு சொந்தமாகிவிடும். அதற்கு பின்னால் தான் ஒவ்வொருவரும் விழித்தெழுவார்கள், நாங்கள் எந்த சதியில் மாட்டிக்கொண்டிருந்தோம் என்பதாக. குர்ஆனில் அல்லாஹு தஆலா இவர்களை அதாவது அதாபுக்குரிய சில மனிதர்களை பற்றி சொல்லி வந்துவிட்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஹல் உனபிஉக்கும் பிஷர்ரின் மின் ذلك மஸூபத்தன் இன்தல்லாஹ். இவர்களை விட கெட்ட கடுமையான கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி உங்களுக்கு அறிவித்து தரமாட்டா வேண்டாமா? மல்லஅனஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவர்களை தான் சாபமிட்டான். வகதிப அலை, அவர்கள் மீது கோபப்பட்டான். வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனஸீர், அவர்களிலே ஒரு கூட்டத்தை குரங்காக, இன்னும் ஒரு கூட்டத்தை பன்றிகளாக மாற்றினான். அவர்கள் ஷைத்தானை வணங்க ஆரம்பித்தார்களே அந்த யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆரம்பமாக இவர்களுடைய ஃபசாத் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முரண்பட்டதிலிருந்து ஆரம்பிக்கிறது. இவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலத்தில் வந்தவர்கள். ஒரு சாலிஹான அடியார்களின் பக்கம் நிஸ்பத் செய்யப்படக்கூடிய ஒரு கூட்டம் இவர்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை நோக்கி சொன்னார்கள், யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸத அல்லதி கதபல்லாஹு லகும். என்னுடைய கூட்டத்தார்களே, அந்த பரிசுத்தமான அர்துல் முகத்தஸா வஹிய பலஸ்தீனுக்குள்ளால் நீங்கள் குடியேறுங்கள் என்று ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இவர்களை நோக்கி சொன்னார்கள். அதுக்கு முன்னர் இவர்கள் பலஸ்தீனில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முரண்பட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்ட நாடிய பொழுது அங்கே பெரிய முரண்பாடுகளை உண்டாக்கி, ஒரு அரசர், ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இதனை செய்ய முடியாமல் இருக்கும் நிலையில் தான் அவர்களுடைய மகன், அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சிக்கு வருகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு ஆட்சியை தர வேண்டும், எனக்கு பின்னால் எந்த ஒருவருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி, நீ பெரிய கொடையாளியாக இருக்கிறாய் என்று கேட்க அல்லாஹு தஆலா கடலை, தரையை வசப்படுத்தி கொடுத்தான். எறும்பிலிருந்து ஜின் வரை ஆட்சி செய்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். காற்று வசப்பட்டது, ஆகாயம் வசப்பட்டது. இவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சியில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதனுடைய கட்டட வேலையை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை வைத்து கட்டினார்கள். அதனை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை கைப்பற்றினான். அங்கே அவருக்கு மௌத் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு அசாவை பிடித்து நின்று கொண்டு சிரித்த வண்ணமே
அந்த ஜனாஸா நிக்கிறது. லம்மா கதைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்தி தகுலு மின் சாதா. எப்பொழுது அல்லாஹ் தஆலா சுலைமானுக்கு மௌத்தை கொடுத்தானோ அந்த மௌத்துடைய செய்தி அறிவிக்க அந்த கரையான்கள் அந்த அசாவை அரித்து அது உடைந்து ஜனாஸா விழும் வரை யாருக்கும் அந்த செய்தி தெரியாது என்று குர்ஆன் சொல்கிறது. ஃபலம்மா கர்ர தபையனத்தில் ஜின், எப்பொழுது அந்த ஜனாஸா விழுந்ததோ அப்பொழுதுதான் அந்த கட்டட வேலையில் ஈடுபட்ட ஜின்கள் கூட அறிந்து கொண்டார்கள் நாங்கள் ஒரு ஜனாஸா மூலமாக பரிபாலனம் செய்யப்பட்டவர்கள் என்பதாக. இந்த முழு உலகையும் ஒரு ஜனாஸா ஒரு வருட காலம் ஆட்சி செய்திருக்கிறது, மறந்து விடாதீர்கள். அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜனாஸா நிற்கும் பொழுது ஷைத்தான்கள் சேர்ந்து ஒரு சதி செய்தார்கள். அதாவது ஒரு புக் கிரியேட் பண்ணப்பட்டது, ஒரு கிதாப் எழுதப்பட்டது. அந்த கிதாபில் முழுமையாக உலகை சூனியத்தின் மூலமாக வழிகெடுக்க, அதாவது உலகில் சூனியக்காரர்களை உருவாக்க, உலகை சூனியம் மூலமாக ஆட்சி செய்ய அங்கே பாடம் புகட்டப்பட்ட ஒரு நூல் அது எழுதப்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்காரக்கூடிய சிம்மாசனத்துக்கு கீழால் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. எப்பொழுது ஜனாஸா விழுந்ததோ அங்கே பனு இஸ்ரவேலர்கள் ஒன்றுபட்ட பொழுது அங்கே இப்லீஸ் அவர்கள் முன்னிலையில் ஒரு உபன்யாசம் செய்தான். இந்த சுலைமான் உலகை ஆட்சி செய்ததெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல, இதுவெல்லாம் சூனியத்தின் மூலமாக செய்தார். சுலைமான் ஒரு சூனியக்காரர் என்று மனிதர்களிடம் சொல்லிக் கொடுத்து அந்த சூனியம் சம்பந்தமாக சுலைமானிடம் இருந்த அந்த ஏடு அதனை அவர் பதுக்கி வைத்திருப்பார். அதனை நாங்கள் உங்களிடம் கையளிப்போம், அதனை நாங்கள் உங்களுக்கு கற்றுத் தருவோம். அவ்வாறு கற்று தந்தால் சுலைமான் உலகை ஆட்சி செய்தது போன்று நீங்கள் ஆட்சி செய்வீர்கள் என்று அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அதற்கு அவர்கள் உடன்பட்டார்கள். ஆனால் இப்லீசுடைய நிபந்தனை, ஷைத்தான்களுடைய நிபந்தனை, நீங்கள் எங்களை தான் வணங்க வேண்டும். இன்று வரை யூதர்கள் ஷைத்தான்களை வணங்கக்கூடிய பழக்கம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை தான் வணங்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனைக்கு யூதர்கள் உடன்பட்டதன் பின்னால் தான் அந்த வேதம் அது தோண்டி வெளியாக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா இதனை குர்ஆனில் வத்தபஹு மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன அன்-நாஸ அஸ்-சிஹ்ர். இந்த யூதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சுலைமானுடைய ஆட்சியின் விடயத்தில் ஷைத்தான்கள் எந்த ஏட்டை அவர்களுக்கு படித்து காண்பித்தார்களோ, எதனை ஓதி காண்பித்தார்களோ அதனை தான் பின்பற்றுகிறார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறான காபிரான வேலை செய்பவர் அல்ல, அவர் ஒரு சூனியக்காரர் அல்ல. வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன அன்-நாஸ அஸ்-சிஹ்ர். என்றாலும் இந்த ஷைத்தான்கள் தான் மனிதர்களுக்கு சூனியத்தை படித்து கொடுத்து இப்படியான ஒரு குஃபரை செய்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புரைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் இந்த வேதத்துக்கு முரண்பட்ட அனைத்து நபிமார்களையும் இவர்கள் ஒன்றிற்பின் கொலை செய்தார்கள், இல்லை என்றால் பொய்ப்பித்தார்கள். ஏனைய நபிமார்களை எல்லாம் சுலைமானுடைய வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவே இவர்கள் வழி பார்த்தார்கள். நபிமார்கள் ஒரு போதும் சூனியத்தை படித்துக் கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் நபிமார்களிடம் இருந்து இந்த சூனியத்துடைய படிப்பை தான் வழி பார்த்தார்கள். எனவேதான் நபிமார்களை இவர்கள் கொலை செய்தார்கள். இவர்கள் எந்த உரிமையும் இல்லாமல் நபிமார்களை கொலை செய்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. உங்களிலே நீங்கள் சில நபிமார்களை கொலை செய்தீர்கள், சிலரை பொய்ப்பித்தீர்கள். நபிமார்களின் ஒரு கூட்டத்தை கொலை செய்தீர்கள், இன்னொரு கூட்டத்தை பொய்ப்பித்தீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நாவால் இவர்கள் சாபமிடப்பட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, லுஐன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈசா இப்னு மர்யம். ஹஜ்ரத் தாவூத் ஈசா இப்னு மர்யம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாவால்
இவர்கள் சாபமிடப்பட்டவர்கள். இதே போலதான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை இவர்கள் விபச்சாரி என்று படுதூறு சொன்னார்கள். வகௌலிஹிம் அலா மர்யம புஹ்தானா வ இஸ்மன் அதீமா. அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ததாக வாதிடுகிறார்கள். வகௌலிஹிம் இன்னா கதல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மர்யம் ரசூலல்லாஹ் وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم ان الذين اختلفوا فيه لفي شك منه. ஹஜ்ரத் ஈசா இப்னு மர்யம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்கின்ற இவர்களுடைய வாதம், இவர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அங்கே ஒருவர் அவருடைய உருவத்திலே உருமாற்றப்பட அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி கொள்ள அந்த உருமாற்றப்பட்டவரை இவர்கள் கொலை செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை குர்ஆன் அம்பலப்படுத்துகிறது. வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅத்தி ஃபலா தம்தருன் பிஹா வத்தபிஊனி ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்துடைய ஒரு அடையாளமாக இந்த பூமியிலே இறங்க போகிறார்கள். இதிலே நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், இது என்னுடைய நேரான வழி என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புரையின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்ய இவர்கள் முயற்சி செய்தார்கள். ஓரிரு தடவைகள் அல்ல, பல தடவைகள் யூதர்களில் 4 கோத்திரத்தினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்தார்கள். மதீனாவிலே பனு கைனுகா, பனு நதீர், பனுல் ஹாரிஸ், பனு குரைதா என்று சொல்லப்படக்கூடிய 4 கோத்திரத்தார்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்தார்கள். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், நீங்கள் அதே போன்று நாங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த நிபந்தனைகள் எழுதப்பட்டன, கைச்சாத்திடப்பட்டன. அதுக்கு பின்னால் ஒரு நாள் பனு நதீர் வாசிகள், பனு கைனுகா வாசிகள் மதீனாவில் பஜாரில் ஒரு பெண்மணியை நிர்வாணப்படுத்தி கொலை செய்தார்கள், ஒரு முஸ்லிம் பெண்ணை. அதற்காக வேண்டி அவர்கள் மதீனாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதே போன்று பனு நதீர் வாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் விருந்துக்கு அழைத்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் எங்களுடைய கோட்டைக்குள்ளால் வந்து எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தர வேண்டும், நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று வர போகிறோம் என்று அழைக்க ஒரு கோட்டைக்குள்ளால் அழைக்கப்பட்டு ஒரு சுவருக்கு பக்கத்திலே அமர வைக்கப்பட்டார்கள். அந்த சுவருக்கு மேலால் ஒரு பாறாங்கல், ஒரு திருகை கல் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. நஅூது பில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தள்ளிவிடப்படுவதற்காக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று அந்த இடத்திலிருந்து எழுந்து சஹாபாக்களுடன் வெளிப்பட்டார்கள். அந்த பனு நதீர் வாசிகள் அங்கே தான் நாடு கடத்தப்பட்டார்கள். இதே போன்று கந்தக்குடைய நாள் 10,000 காபிர்களுக்கு முன்னால் மதீனாவை அவர்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் கஷ்டப்படும் பொழுது அந்த 10,000 பேர்களுக்கு உதவியாக இந்த பனு குறைதாக்கள் போய் அங்கே சேர்ந்து கொண்டார்கள். இந்த நாள் எப்படியான நாள் என்றால் கந்தக்குடைய நாளை பற்றி குர்ஆன் சொல்கிறது, அந்த உங்களுக்கு முன்னாலும் பெரிய படைகள் நின்ற பொழுது உங்களுக்குள்ளால் இருந்தும் சில படைகள் அவர்களுடன் சேர்ந்து உங்களிடம் அத்துமீறிய பொழுது உங்களுடைய பார்வைகள் எல்லாம் சருகிவிட்டன, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குழியில் போய் கட்ட ஆரம்பித்தது, இறுகிக் கொள்ள ஆரம்பித்தது. நீங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில் விதவிதமான எண்ணங்கள் கொள்ள ஆரம்பித்தீர்கள். அந்த நேரத்தில் தான் முஃமின்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழி வாங்குவதற்காக அந்த பனு குறைதாக்கள் செய்த சதி. அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை கந்தக்குடைய யுத்தம் முடிந்த உடனே வந்தது. அவர்கள் அனைவரும், வயது வந்த ஆண்கள் அனைவரும் அந்த பனு குறைதாக்களிலே கொலை செய்யப்பட்டார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று யூதர்கள் உலகம் எல்லாம் அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருந்த பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அனுப்பிய நோக்கத்தை குர்ஆன் சொல்கிறது, ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா
வதீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். ஹக்கான மார்க்கத்தை கொண்டும் நேரான வழியை கொண்டும் தன்னுடைய தூதரை தூதராக்கி அனுப்பி வைத்தான். ஏன் தெரியுமா? அவர் இந்த மார்க்கத்தை எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது மக்காவிலே உள்ள ஷிர்க் ஒழிக்கப்பட்டது. மக்காவிலிருந்து முஷ்ரிக்குகள் இல்லாமலாக்கப்பட்டார்கள். ஆனால் ஹிஜாஸுக்குள்ளால் ஜஸீரத்துல் அரப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரேபிய தீபகற்பத்துக்குள்ளால் யூதர்கள் வாழ்கிறார்கள், நசாராக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய பலம் இன்றும் குன்றி போகவில்லை. மஸ்ஜிதுல் அக்ஸா அது யூதர்களுடைய கையில இருக்கிறது. அங்கே ஷைத்தானுக்கு வணக்க வழிபாடு நடைபெறுகிறது. ஈரான் ஈராக்குடைய அந்த சாம்ராஜ்யம் அது அவர்களுடைய மஜூசிகளுடைய கையிலே ஆட்சி செய்யப்படுகிறது. ரோம் அது வேதக்காரர்களுடைய கையில இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது ரசூலுடைய தூதுத்துவத்துடைய நோக்கம் இந்த மார்க்கத்தை அவர் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதனை செய்யும்படியான ஒரு ஜமாத்தை, அதனை நிறைவேற்றும்படியான ஒரு ஜமாத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அவர்கள் மீதுதான் இந்த தூதுத்துவத்துடைய பரிபூரணம் நம்பிக்கை வைக்கப்பட்டது. மறந்து விடாதீர்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகும் பொழுது இந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்கியதாக இருக்கவில்லை. சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 16 கடைசியில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். அதுக்கு பின்னால் ரோம் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. 22 லட்சம் சதுர மைல்களை இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வருகிறார் ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுதான் தூதுத்துவத்துடைய பரிபூரணம். மறந்து விடாதீர்கள். هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله. அல்லாஹு தஆலா ஹக்கான மார்க்கத்தை கொண்டும் நேரான வழியை கொண்டும் தன்னுடைய தூதரை தூதராக்குகிறான். ஏன் தெரியுமா? லியுظஹிரஹு அலா தீனி குல்லி, இந்த மார்க்கத்தை எல்லா மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக. அதற்காக தயாரிக்கப்பட்ட அந்த சஹாபாக்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா இவர்களை 100க்கு 100 சுவர்க்கவாதிகள் என்று சொல்கிறார். வகுல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தை வாக்களிக்கிறான். யௌம லா யுக்ஸில்லாஹுன் நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅ, அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். அதே போன்று அவர்களுடன் ஈமான் கொண்ட எந்த ஒரு சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. யாரெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து சஹாபாக்கள் மீது தப்பெண்ணம் கொள்கிறீர்களோ உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை கலைந்து விடுங்கள். அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள். உண்மையான சரித்திரத்தை படியுங்கள். இல்லை என்றால் உள்ளத்தில் சஹாபாக்களின் மீது கசடு இருக்கும் நிலையில் வஃபாத்தாகும் யாரும் முனாஃபிக்காக அல்லாமல் மரணிக்க மாட்டார்கள். மறந்து விடாதீர்கள். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின் வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிக். என்னுடைய சஹாபியை ஒரு முஃமின் அல்லாதவன் நேசம் கொள்ள மாட்டான், ஒரு முனாஃபிக் அல்லாதவன் கோவிக்க மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் ذهبًا ما بلغ مد أحدهم ولا نصيفه. என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏச வேண்டாம். என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் என்னுடைய சஹாபி செலவழித்த ஒரு பிடி அரை பிடிக்கு அது சமமாகாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் திர்மிதியுடைய ஹதீஸ், அல்லாஹ் அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா தத்தகிதுஹும் வரதம் மின் பஅதி, எனக்கு பின்னால் அவர்களை நீங்கள் குறிவைக்கும் பொருளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், விரல் நீட்ட வேண்டாம். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யாராவது அவர்களை நேசிக்கிறார்கள் என்றால் என் மீதுள்ள நேசத்தால் தான் அவர்களை நேசிக்கிறார்கள். யார் அவர்களை கோவிக்கிறார்களோ என் மீதுள்ள கோபத்தால் தான் கோவிக்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் கெட்டி எழுப்பிய இந்த ஹிலாஃபத் முழு உலகிலும் ஒரே ஒரு அமீருக்கு கீழால் ஆட்சி செய்யப்படும் இந்த நிலை,
இது யூதர்களுடைய வீழ்ச்சி காலமாக அமைகிறது. அந்த பனு இஸ்ராயேலுடைய அந்த வசனங்களை நான் உங்களிடம் ஓதி காண்பித்தேன். 4 குர்ஆனுடைய வசனத்தில் இந்த பூமியுடைய ஆதி அந்தம் வரை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். முதலாவது 2 முறை இந்த பூமியில் குலப்படி செய்வார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத்துக்கு பின்னால் ஆரம்பித்த குலப்படி நிறைவுக்கு வருவது எப்பொழுது? فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. இந்த 2 குலப்படி காலங்களில் முதலாவது குலப்படி என்று நிறைவுக்கு வந்ததோ, எங்களுடைய சில நல்லடியார்களை நாங்கள் அவர்களின் பக்கம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் ரொம்ப சக்தி பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இவர்களுடைய பலங்களை எல்லாம் முறியடித்து, இவர்களுடைய சுவர்களை எல்லாம் இடித்து கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்களே, இதுதான் இவர்களுடைய முதலாவது வீழ்ச்சி காலம், முஸ்லிம்களுடைய முதலாவது உயர்வு காலம். பின்னால் இந்த முஸ்லிம்கள் 1342 ஆண்டு வரை, ஹிஜ்ரி 1342 ஆண்டு வரை, ரஜப் மாதம் 28ஆம் நாள் வரை இந்த உலகில் முஸ்லிம்களுக்கு 2 தலைமைத்துவம் இருந்தது கிடையாது. மறந்து விடாதீர்கள். அதுவரை இவர்கள் முயற்சி செய்தார்கள். இந்த கிலாபத்தை உடைத்தெறிய வேண்டும், இது தகர்க்கப்பட வேண்டும், இது பிரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய எண்ணங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். இப்லீஸ் எங்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதி, இந்த கபாலா என்ற வேதம், அந்த சூனிய கலையிலே எழுதப்பட்ட அந்த வேதம், அது எதனை சொல்கிறதோ அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அவாவில் முஸ்லிம்களை வழிகெடுக்க, அவர்களை பிரிக்க, அவர்களை கூறு போட பலவிதமான முயற்சிகள் செய்தார்கள். இதிலே சில முஸ்லிம்கள் ஆகப்பட்டதால் தான் இந்த இஸ்லாமிய ஹிலாபத் வீழ்த்தப்பட்டது. மறந்து விடாதீர்கள். நாங்கள் எதனை எல்லாம் இன்று முஸ்லிம் நாடு என்று நினைக்கிறோமோ, நினைத்துக் கொள்ளுங்கள், அவைகள் எல்லாம் யூதர்களுடைய கையாள்கள் என்பதாக. அவர்கள் யாரும் முஸ்லிம்களுக்குரியவர்கள் அல்ல. உரியவர்களாக யாரும் இருந்திருந்தால் அந்த சிரியாவில் நடந்தது நடந்திருக்காது, அந்த பலஸ்தீனில் நடப்பவை நடந்திருக்காது, அந்த பர்மாவில் நடந்தவை நடந்திருக்காது, அந்த சூடானில் நடந்தவை நடந்திருக்காது, அந்த சோமாலியாவில் நடந்தவை நடந்திருக்காது. இந்த அநியாயங்களுக்கு எல்லாம் அஸ்திவாரமிட்டவர்கள் முஸ்லிம்கள். மறந்து விடாதீர்கள். யாரெல்லாம் முஸ்லிம்களாக தங்களை தாங்களே காட்டிக்கொண்டு யூதர்களுடைய அடியாள்களாக அரசாங்கங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ, அந்த அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் தான் இவைகளை செய்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். யாருக்கு தெரியாதோ தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாததை பேச வேண்டாம். குர்ஆன் சொல்கிறது, லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் உங்களுடைய நாவால் மொழிய வேண்டாம், ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டாம். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலைக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக பார்வை, கேள்வி, உள்ளம் இவைகள் எல்லாம் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்பட போய் என்று குர்ஆன் சொல்கிறது. 1600களுக்கு பின்னால் என்று அமெரிக்கா என்ற பூமியிலே அந்த கொலம்பஸுடைய யூத கூட்டம் போய் குடியேறியதோ, அங்கே அதனுடைய அடிப்படை சட்டம் விதியாக எழுதப்பட்டதோ, செனட்டுக்கு கீழால் தான் இந்த நாடு ஆட்சி செய்யப்பட வேண்டும். செனட் அங்கீகரிக்காத யாரும் இங்கே அரசியலில் வர முடியாது. அதே நேரம் செனட்டில் யூதர்கள் அல்லாத வேறு யாரும் அங்கம் வகிக்க முடியாது என்பது அடிப்படை விதியாக எழுதப்பட்டுதான் அந்த நாட்டில் மக்கள் குடியேறினார்கள். மறந்து விடாதீர்கள். 1688ஆம் ஆண்டு 138 யூத குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
வெளிப்பகட்டாக முனாஃபிக்குகளாக அவர்கள் எல்லாம் போய் அரபிகள் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் செறிந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் குடியேறினார்கள். அவர்கள் பகலில் முஸ்லிம்களாக நடிப்பார்கள், இரவில் யூதர்களுடைய வணக்க வழிபாட்டையும் நிறைவேற்றுவார்கள். இப்படியான யூதர்கள் டொன்மே முஸ்லிம்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். 2000ஆம் ஆண்டுக்கு முன்னால் இவர்கள் 1,00,000 குடும்பத்தை தாண்டியவர்கள், மறந்து விடாதீர்கள். இவர்கள்தான் அரபு நாடுகளில் இருந்து வந்து முஸ்லிம்களை பிரிப்பதற்காக பண்ணுகிறார்கள். முஸ்லிம்களுக்குள்ளால் பிரிவினைகளை உண்டாக்குகிறார்கள், அநியாயங்களை அஸ்திவாரமிடுகிறார்கள், மறந்து விடாதீர்கள். எப்பொழுது இவர்களுக்கு வேர்ல்ட் பேங்கை நிறுவ தேவையானதோ, அவர்களுடைய சதி திட்டங்கள் மிகவும் ஒரு சூடு பிடிக்கும் நிலைக்கு வந்ததோ, அப்பொழுது முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளில் முஸ்லிம்களுடைய கிலாபத்துக்கு எதிரான பேச்சுக்களை ஆரம்பித்து வைத்தார்கள். இதிலே அகப்பட்ட முதலாவது கூட்டம் தான் ரியாதுடைய அந்த பிரிவு. அதற்கு காரணமாக அமைந்தார்கள். 1905ஆம் ஆண்டு உலகில் ஒரு பயங்கரமான பாவம் நடைபெறுகிறது. அது நான் என்னுடைய நிலைப்பாட்டில் அது ஹாபில் காபிலுடைய அந்த கொலையை விட கடினமான ஒரு பாவம். 1300 வருடங்களுக்கு மேலால் நிலையாக இருந்த இந்த கிலாபத்தில் இருந்து அந்த காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் போன்ற அநியாயக்காரர்கள் ஆட்சி செய்தாலும் அங்கே 2 தலைமைத்துவம் இருக்கவில்லை. இதுதான் இந்த ரியாதை 1905ஆம் ஆண்டு பிரித்தெடுத்து ஒரு தனி நாடாக பிரகடனம் செய்ததுதான் இந்த உலக சரித்திரத்தில் நடந்த கொடிய பாவம், மறந்து விடாதீர்கள். துர்க்கியில் சுல்தான் அப்துல் ஹமீத் சானி உஸ்மானி ரஹிமுல்லா அவர்களுடைய அந்த கவர்னர் ரியாதில இருந்தவரை ஏமாற்றி அவரை பணம் கொடுத்து வாங்கி அங்கே ஒரு புரட்சியாக அதனுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவைகளை குத்பாவில் நான் பேசினால் நீங்கள் பதறி விடுவீர்கள். 1905ஆம் ஆண்டு ரியாதில் புரட்சியை ஆரம்பித்தவர்கள் அந்த ஜசீரத்துல் அரபுக்குள்ளால், அரேபிய தீபகற்பத்துக்குள்ளால் 4.5 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். 300 யுத்தங்கள் செய்தார்கள் முஸ்லிம்கள் மீது. யார் இவர்கள்? அன்வானுல் மஜித் பி தாரீக் நஜ்த் என்ற அந்த கிதாபை ஒவ்வொரு ஆலிமும் படித்து பார்க்க வேண்டும். அங்கே அவர்களுடைய வள்ளல்கள் எல்லாம் அம்பலமாகிறது. அவர்களே அவர்களுடைய அந்த செயலை ஜிஹாத் என்று பரம் பாராட்டுகிறார்கள். இந்த அநியாயத்துக்கு பின்னால் தான் முஸ்தபா கமாலுடைய ஆதிக்கம் துர்க்கியிலே ஏற்படுகிறது. அங்கே சுல்தான் அப்துல் ஹமீதை ஜெயிலிலே போட்டுவிட்டு அவன் அரசாட்சியை கையில் எடுத்து மக்களுக்கு அறிவிப்பு செய்தான். இதற்கு பின்னால் துர்க்கி என்பது ஒரு தனி நாடாக இருக்கும், இது ஒரு தனி ஆட்சியாக இருக்கும். இஸ்லாமிய கிலாபத்தில் இருந்து இது நீக்கப்பட்டு விட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்பொழுது ஆட்சியை கலைத்து விடுகிறதோ அதற்கு பின்னால் ஆட்டு மந்தையில் இடையர் இல்லாமல் தத்தளிப்பது போன்று முஸ்லிம்கள் தத்தளித்தார்கள். அங்கே சிரியாவிலே குரல் கொடுக்கப்பட்டது. இன்று நாங்கள் ஹலபிலே பார்த்த இதே இரத்த களத்தை அன்று ஹமாவிலே பார்த்தார்கள். லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சிரியாவில். அன்று கிலாபத் மீண்டும் உருவாக வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்ததுதான் அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த அநியாயம், மறந்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமூதுல் இஸ்லாமி ஃபி ஷாமி இலா யௌமில் கியாமா, இஸ்லாத்துடைய அடிப்படை தூண் அது கியாமத் வரை ஷாமில இருக்கும் என்றார்கள். ஷாம் என்பது சிரியாவை குறிக்கக்கூடியது, சிரியாவுடன் ஒரு சில பூமிகளை குறிக்கக்கூடியது. அது அங்கே கியாமத் வரை இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய நல்லடியார்களே, இப்படி சதி செய்து மோசடி செய்துதான் 1924
அந்த துர்க்கை நாங்கள் ஒரு தனி நாடாக ஆக்குகிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய பூமிகள் எல்லாம் கைவிடப்பட்டு அங்கே யூதர்களுடைய அடியாள்களுடைய ஆதிக்கம், மக்களிலே யாரெல்லாம் உலமாக்கள் பொதுமக்கள் குரல் கொடுத்தார்களோ அவர்கள் அவ்வளவு பேரும் அழிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், ஜெயில்களிலே போட்டு ஜெயிலுடன் சுட்டளிக்கப்பட்டார்கள். அந்த 1.5 கோடி முஸ்லிம்களை கொலை செய்துதான் 1924க்கு பின்னால் தான் நாங்கள் பார்க்கின்ற சவுதி அரேபியா, துபாய், கட்டார், பஹ்ரைன், ஓமான், ஜோர்தான், பலஸ்தீன், பஹ்ரைன், அங்கே கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அது போன்று உள்ள 40 சொச்சம் நாடுகளுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 1924க்கு முன்னால் ஒரு நாடு கிடையாது. 24 மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்றைய நாள் தான் அந்த கிலாபத் வீழ்த்தப்படுகிறது. அன்புரைந்தல்லாஹ்வினடியார்களே, அதுக்கு பின்னால் யூதர்களுடைய 2வது பசாது காலம், 2வது குலப்படி காலம். இன்று மருத்துவம் என்ற பெயரிலே அநியாயம், கொலை, ஒவ்வொரு பிள்ளைக்கும் அடிக்கப்படுகின்ற இந்த வேக்சின், இது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த வார்த்தையுடைய பாரதூரம் தெரியாதவன் அல்ல, தெரிந்துதான் பேசுகிறேன். அல்லாஹுக்காக வேண்டி எதற்கும் தயாராகுள்ளேன். இந்த வேக்சினேஷன் மூலமாக ஒவ்வொரு குழந்தையும் நோயாளி ஆக்கப்படுகிறது. அந்த குழந்தையுடைய வாழ்க்கை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன் மூலமாக லட்சக்கணக்கான ரூபாய் அது நாசமாக்கப்பட வேண்டும் என்று எழுதப்படுகிறது. மறந்து விடாதீர்கள். இதே போன்று நீங்கள் மருத்துவம் என்று எதனை நாடுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு செய்யப்படும் அநியாயம் என்பதை மறந்து விடாதீர்கள். யாரெல்லாம் மருத்துவம் என்று சென்று இவர்களை நாடினார்களோ இது யூதர்களுடைய மருத்துவம் என்பதில் யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் நடந்தால் அதனை கொண்டு சந்தோஷம் அடைபவர்கள் அவர்கள். இவர்கள் என்ன எங்களுக்கு நலவா செய்கிறார்கள்? முடியுமானால் ஒருவரை எனக்கு காண்பியுங்கள், இவர்களுடைய மருத்துவத்திலே பூரண சுகம் கண்டவரை. ஏதாவது ஒரு நோய்க்கு, அது ஒரு தடுமலுக்கு, காய்ச்சலுக்கு, அல்லது ஒரு சாதாரண ஒரு நோய்க்கு, அல்லது பாரதூரமான ஒரு நோய்க்கு குணமடைந்த ஒருவரை முடியுமானால் கொண்டு வாருங்கள். இவர்களுடைய அரசியல் பொருளாதார முறையில் மக்களை ஏமாற்றிய அந்த ஏமாற்றம், அதுதான் அந்த பேப்பர் கேஷாக எங்களுடைய கையில இருக்கின்ற இந்த ஏமாற்றம். வெட்கம் இல்லாமல் நாங்கள் அதனை பரிமாறுகிறோம். யாரெல்லாம் இன்னும் ஒரு கேஷ் நோட்டை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று பேசினார்களோ, சதாம் ஹுசைன் பேசியிருக்கிறார், பிரபாகரன் பேசியிருக்கிறார், அவர்கள் யாரும் ஆயுள் காலம் உள்ளவர்களாக இருக்க முடியாது என்பது அவர்களுடைய திட்டத்தின் மிக தீர்க்கமான முடிவு என்பதை மறந்து விடாதீர்கள். உலகில் யாருக்கும் அப்படியான ஒன்றை அறிமுகம் செய்ய முடியாது, யாருக்கும் அப்படியான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர முடியாது என்பதற்காகத்தான் உலகில் உள்ள டிஃபென்ஸ், அது எந்த நாட்டுடைய டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, உலகில் உள்ள அரசியல் முறை அது எந்த நாட்டுடைய அரசியலாக இருந்தாலும் சரி, உலகில் உள்ள மீடியா அது யாருடைய மீடியாவாக இருந்தாலும் சரி, இதற்காக வேண்டித்தான் வேலை செய்கிறது. என்று இவைகளுக்கு முடிவு வருமோ? மிகவும் சமீபத்தில் இதற்கு முடிவு வரப்போகிறது. குர்ஆன் சொல்கிறது, எப்பொழுது 2வது குலப்படி காலமோ, முதலாவது சொத்து செல்வம் மூலமாக நீங்கள் உதவியை அடைவீர்கள். அதுதான் வேர்ல்ட் பேங்குக்கு கீழால் உள்ள பொருளாதார முறை. குழந்தை குட்டிகளை யார் பெற்றெடுத்தாலும் அது அவர்களுக்குரியதா மாறும். இதுதான் இவர்களுடைய எஜுகேஷன் சிலபஸ்.
இந்த பிள்ளையை யார் பெற்றாலும் இவனுடைய கல்வியை தான் கற்க வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு கீழால் அனைவர்களையும் அவனுடைய அடிப்படையில் பிரைன் வாஷ் பண்ணி பரிபூர்ணமாக அவர்களுக்காக தயாரிக்கின்ற இடம்தான் இந்த பாடசாலை எஜுகேஷன். மறந்து விடாதீர்கள். நீங்கள் தான் இந்த உலகில் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். உலகில் யூதர்கள் எண்ணிக்கையில் மிக குறைந்தவர்கள். குர்ஆன் சொல்கிறது, இரண்டாவது குலப்படி காலம் வந்துவிட்டால் நீங்கள் தான் அதிகமானவர்கள். ஏனென்றால் யாரெல்லாம் பிரைன் வாஷ் பண்ணப்பட்டார்களோ, யாரெல்லாம் இவர்களுடைய எஜுகேஷனை கையில எடுத்து இவர்களுடைய மிஷன்ஸுக்கு கீழால் வழிபட ஆரம்பித்தார்களோ அவர்கள் அனைவரையும் குர்ஆன் அவர்களிலே கவுண்ட் லிஸ்ட் பண்ணுகிறது, அவர்களிலே கணக்கீடு செய்கிறது. மறந்து விடாதீர்கள். எப்பொழுது இரண்டாவது இந்த குலப்படி காலம் முடிவுக்கு வருமோ, உங்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து விடும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி உயர்வுடன் நுழைந்தார்களோ அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நுழைவார்கள், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் நுழைவார்கள். இவர்கள் உயர்வென்று உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருந்த இந்த வேர்ல்ட் பேங்க், இந்த எஜுகேஷன் சிலபஸ், இந்த மருத்துவ முறை, இந்த அரசியல், இந்த டிஃபென்ஸ், இந்த மீடியா, இவைகள் எல்லாம் தவிடு பொடியாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லி தரும் பாடம் இதுதான். மக்களிலே மிக கெட்ட விரோதிகள் முஃமின்களுக்கு யூதர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா ஹக்கை விளங்கி அதனை எடுத்து நடக்கவும், பாத்தில்களை தவிர்த்து நடக்கவும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்மிலே கபராளிகளை நீ மன்னிப்பாயா, அவர்களை சுவர்க்க பூங்காவனங்களிலே வாழ வைப்பாயா, எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக்குவாயா, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயா, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா, முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பக்கம் மீட்டெடுப்பாயா, துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر